friends, welcome back to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா கம்மியான ingredients வச்சு சீக்கிரமா பண்ணிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பேஸ்ட்டாக கூட அரைச்சி போட்டுக்கலாம். இப்போது இதிலையே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நீங்கள் வேணால் க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. வடையில் பார்த்திங்கன்னா அது வரும்போது கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும்போது வாய்க்கு கடிப்படும், அதனால் நான் சேர்க்கலை. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம போண்டா மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு. இது கூட வேணால் நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த 1 டீஸ்பூனில் பாதி போட்டுட்டு மிச்ச பாதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடப்பட்ட பதத்தில் நம்ம இப்போ இதை கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சி உருண்டையெல்லாம் தயாராக இருக்குது. மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டை எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு.
இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூடான ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு மசால் போண்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைகளில் கிடைக்கிறத விட ரொம்ப சுவையாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம போண்டா ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நல்லா கமகமன் வாசனையோட, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக வந்திருக்கு. இதை நல்ல ஒரு சூடான காஃபியோடவோ டீயோடவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ கீப் வாட்சிங். இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.